Top Rankers IAS Academy, the right choice to realize your dream. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாமுமே இருக்குது. அதனால் தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சார் படிக்கும்போது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் படித்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இப்போ எல்லாம் ஸ்கூல் புக்கு தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த ஸ்கூல் புக் படிக்கும்போது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீட் விடணும். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ரீட் பண்ணணும். அப்போ அந்த கான்செப்ட் புரியுதோ இல்லையோ நீங்கள் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரீட் விட்றீங்க. செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் டைம் வந்து ஒரு டைம் வந்து திரும்ப படிக்கிறீங்க. இப்போ வந்து புரிஞ்சுட்டு படிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, செகண்ட் டைம் படிக்கும்போது இப்போ புரிஞ்சுட்டு படிக்கிறீங்க. இப்போ கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி ஆயிரும். அடுத்து 3வது டைம் என்ன பண்ணுறீங்க, திரும்ப அந்த டாபிக் படிக்கும்போது டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்சில் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபார்மேட் வந்து இது பண்ணணும். இப்போ 3வது டைம் படிக்கும்போது தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் மாதிரி எந்தெந்த பாயிண்ட்லாம் இப்போ தான் முக்கியம் அப்படின்னு தெரியும். அந்த நோட்ஸ் மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கணும். நோட்ஸ் மாதிரி வந்து ரைட் பண்ணி வச்சுக்கணும். மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இது மறக்குதோ எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ் மாதிரி இது பண்ணிக்கணும். இந்த நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து வந்து இதை பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிவிஷன் பண்ணணும். நோட்ஸ் எழுதிக்கிறீங்க, ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் வீக் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க. திரும்ப எப்போ ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க. ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி ஆகிறதுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்லேயும் போயிட்டு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது 10 டேஸ் வந்து ஒரு டேபிள் கால் பண்ணி போட்டே வச்சுக்கோங்க. சரி என்ன இது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போட்டே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 நாளைக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் 25 படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து கரெக்டாக 1 வீக் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக என்ன பண்ணுறீங்கன்னா 1 வீக் டைம் வச்சுக்கோங்க. 7 டேஸ் அப்படின்னு டைம் வச்சு ஒரு நாள் இப்போ 2ஆம் தேதி ஜனவரி மாதம் என்ன பண்ணேன், திரும்ப ரிவிஷன் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு காலம் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு காலம் போட்டு வச்சுங்க, அந்த காலம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் ரிவிஷன் பண்ணும்போது திரும்ப என்ன ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு செகண்ட் ரிவிஷன் பண்ணுறீங்க. இது மாதிரி வந்து ஒரு 3 டைம். அடுத்து வந்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு தேர்ட் ரிவிஷன் வந்து பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி ரிவிஷன் பண்ணுற மூலியமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு டைம் படிக்க கிளாரிட்டி ஏற்படும். ஞாபகத்துக்கும் இருக்கும். நீங்கள் இதை படிக்காமல் விட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து என்ன படிக்க போகிறீங்க ஒரு இது. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டாபிக் படிப்பீங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா 1 ஹவர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதே நீங்கள் செகண்ட் ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு 45 மினிட்ஸாக குறையும். அடுத்தது தேர்ட் படிக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ என்ன நோட்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்க. ஒரு 13 நிமிஷம் வந்து என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து 13 நிமிஷம் ஆகும். திரும்ப அந்த நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் தான் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த நோட்ஸ் எடுக்காமல் விட்டீங்க அப்படிங்கும்போது திரும்ப என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிற மாதிரியே திரும்ப ஒரு 10 நாளைக்கு அப்புறமா 20 நாளைக்கு அப்புறமா திரும்ப அதை படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் நாள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இந்த ரிவிஷன் பண்ண தான் என்ன ஆகணும்னா, எக்ஸாமில் போயிட்டு அந்த கரெக்டான டைமுக்குள்ளே கரெக்டாக அந்த ஆன்சரை பர்ஃபெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். தவிர நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் விட்டிங்கன்னா எக்ஸாமில் போய் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எப்பயுமே நம்ம மைண்ட் அப்படிங்கிறது புதுசாக படிக்க தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இதான் படித்தாச்சு, அடுத்து புதுசாக படிப்போம், புதுசாக தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு நிறைய இது என்ன பண்ணுவோம், தேடியே தான் படிச்சுட்டு இருக்கும் போது தான் மைண்டுன்னு தோணும். அப்படிலாம் பண்ணாமல் படித்த விஷயத்தை வந்து கரெக்டாக தக்க வச்சுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி பிடிச்சி வச்ச குடம் அப்படிங்கிறது உழுவாமல் இருக்கான்னு பார்த்துக்கிற விஷயம்தான் அது. அப்போ அதை கரெக்டாக கிளாரிட்டியாக பண்ணாவே உங்களுக்கு வந்து பாதி சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரி. இப்போ இது ஃபாலோ பண்ணுற மூலிமா உங்களோட டைம் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்.
நீங்கள் போகிற எனர்ஜி அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். தேவையில்லாமல் எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படித்து. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடுற எஃபோர்ட் அப்படிங்கிறது போட்ட எஃபோர்ட் அப்படியே கிடைக்கிற மாதிரி இந்த எக்ஸாமில் உங்களுக்கு மார்க்காக கிடைக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ண மாட்டீங்கன்னா உங்களோட டைம், எனர்ஜி, எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ஃபர்தராக படிக்க ஆரம்பிங்க. இது மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிற சில டிப்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்டே இருப்போம். தகவல்லாம் உடனே பெறணும்னா டாப் ரேங்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.